ஒரு நாள் நாரத முனிவர் சிவபெருமானிடம் ஒரு பொன்மாம்பழத்தை கொடுத்து, இது மிகுந்த ஞானமுடையவருக்கே உண்டாகும் என்றார். சிவன் அதை பார்வதிக்கு தந்தார். அவர்களது இரு புதல்வர்கள் விநாயகர், முருகன் இருவரும் அதை பெற விரும்பினார்கள். அப்பொழுது சிவன் ஒரு சோதனை வைத்தார். யார் உலகை 3 முறை சுற்றி சீக்கிரம் வருகிறாரோ அவருக்கே பழம். முருகன் தனது மயிலில் ஏறி வேகமாக உலகம் முழுவதும் சுற்றினார். விநாயகர் அமைதியாக அமர்ந்துவிட்டு தன் தாய் தந்தையை 3 முறை சுற்றினார். அவர் சொன்னார், என் உலகமே நீங்கள்தான். இதனால் அவர் ஞானத்தின் ஆழத்தை காட்டினார். பழம் அவருக்கு கிடைத்தது. முருகன் வரும்போது கோபமடைந்தார். தவம் இருக்க பழனி மலைக்கு சென்றார். பின்னர் சிவன் அவரிடம் வந்து, நீயும் ஞானத்தில் குறைவில்லாதவன் என்று அருளினார். அது முதல் முருகன் பழனி ஆண்டவர் என புகழப்படுகிறார்.